அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியென்றால் நாம் இமாம் மெஹதி அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தஜ்ஜால் இது போன்ற அற்புதங்களுடனும் தலைப்புகளுடனும் வரும்போது சாதாரண மக்கள் ஏமாற மாட்டார்களா? இமாம் மெஹதி அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அடையாளம் காண முடியும்? அதை புரிந்து கொள்ளத்தான் நாம் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் அல்லவா? நாம் ஒரு ஜாக்கிரே கல்பாக மாற வேண்டும். ஒருவர் ஜிக்ரே கல்பை அடைய வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதற்கான சான்றுகள் குர்ஆனிலிருந்தே உள்ளன. குர்ஆன் கூறுகிறது, வலா துதீமன் அகஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரனா. இந்த வசனம் அந்த விஷயத்திற்கு பொருத்தமாக வந்துள்ளது. இது அல்லாவின் அவுலியாக்கள் அனைவரும் பயன்படுத்தும் ஒரு வசனம். ஏனென்றால் ஆன்மீக ரீதியாக அறிந்தவர்கள் அதன் ஹகீகத் எனும் உள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். ஆனால் அதற்கு முன் இந்த வசனம் இறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில் ஒரு மௌல்வி கேள்வி எழுப்பினார். அதற்கு எதிர்ப்பும் கூறப்பட்டது. குர்ஆனில் எந்த ஒரு வசனம் இறக்கப்படும் போதெல்லாம் அதற்கொரு காரணம் உண்டு. அது ஹக் என்னும் உண்மை. ஆனால் அது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள் மட்டுமே கட்டுப்பட்டது அல்ல. இருப்பினும் இந்த வசனம் இறக்கப்பட்ட சூழ்நிலை இதனுடன் தொடர்புடையது. அல்லாவின் நபிக்கு மிகவும் நெருக்கமான சிலர் இருந்தனர். அவர்கள் அஹ்லுஸ் சூஃபா என்று அழைக்கப்பட்டனர். இந்த ஹதீஸும் இந்த ஆயத்தும் இந்த அஹ்லுஸ் சூஃபாக்களின் விஷயத்திற்காக இறக்கப்பட்டது. அஹ்லுஸ் சூஃபாக்கள் அனைவரும் ஜாக்கிரே கல்ப், அதாவது இதயத்தில் ஜிகிர் செய்பவர்கள் ஆவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக மட்டுமே காத்திருந்தவர்கள். அவர்களின் ஆனந்தம் என்பதே பகலிலும் இரவிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்ப்பதும் தொடர்ந்து ஜிக்ரில் ஈடுபடுவதுமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு குழுவை பற்றியே அந்த ஹதீஸும் அந்த வசனமும் வெளிப்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்களுடன் உட்கார்ந்து இருப்பார்கள். அவர்களுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள பலரும் வந்தார்கள். செல்வந்தர்களும் செல்வாக்குள்ளவர்களும். அவர்கள் வந்தபோது சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுவுடன் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். அப்போது அந்த மக்கள் திரும்பி போய்விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பழக்கமில்லாதவர்கள் அல்லது பண்பாடற்றவர்கள் என்று நினைத்தார்கள். அஹ்லுஸ் சூஃபா என்று சொன்னால் அக்காலத்து மக்காவாசிகளின் பார்வையில் அவர்கள் கம்பீரமற்றவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள், சரிவர பேசத் தெரியாதவர்கள் என்று கருதப்பட்டார்கள். அவர்கள் அருகில் சென்றால் உடல் நாற்றம், வியர்வை வாசம் வீசும், குளிக்காதவர்களாக தோன்றுவார்கள். சஹாபாக்களில் பலரும் அவர்களை அப்படித்தான் பார்த்தார்கள், எதற்கும் பயனற்றவர்கள் போல. பின்னர் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று முறையிட்டார், பணக்காரர்கள், தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் உங்களை பார்க்க வருகிறார்கள். ஆனால் நீங்கள் எப்போதும் அவர்களுடன் அமர்ந்தால் இந்த மக்கள் தீனை கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது போல நீங்கள் இவர்களுடனும் நேரத்தை செலவிட வேண்டும். இவ்வாறு கூறப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சரி என்று உணர்ந்து தீனை பரப்பும் நோக்கத்துடன் எழுந்து நின்றார்கள். அந்த நேரத்தில்தான் இந்த வசனம் அருளப்பட்டது. இந்த வசனம் அருளப்பட்ட போது அல்லாவின் கட்டளை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நப்சுடன் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாவின் முகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் ஜிக்ர் செய்பவர்களுடன் இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டது. அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த அன்பு இன்னும் அதிகரித்தது. அந்த மக்கள் அனைவரும் ஜாக்கிரே கல்ப் ஆனவர்கள். அவர்களின் இதயங்கள் அல்லாவின் நாமத்தால் ஒளி பெற்றன. அதனால்தான் அவர்களுக்கு துன்யா எனும் உலகத்தின் மீது அன்பு இல்லை. இந்த குழுவில் இணைந்த கடைசி சஹாபி அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ஆவார். அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களில் சேர்ந்த கடைசி சஹாபி ஆவார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே தொடர்பில் இருந்தார். அந்த சஹாபி பல ஹகீகத் எனும் ஆன்மீக உண்மைகளை வெளிப்படுத்தினார்.
அந்த குழுவில் இருந்து வந்த ஒரு பிரபலமான ஹதீஸ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 வகையான அறிவை கற்றுக்கொண்டேன். ஒன்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நான் மற்றொன்றை பகிர்ந்து கொண்டால் நீங்கள் என் கழுத்தை அறுத்து விடுவீர்கள். ஆனால் அவர் கற்றுக்கொண்ட மற்றொரு அறிவை வெளிப்படுத்தவில்லை என்பது புரிகிறது. ஆனால் அவர் அதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னபோது உம்மத்தில் வேறு யாரும் அதை பெற மாட்டார்கள் என்று அர்த்தமல்ல. அந்த குழுவில் அமர்ந்திருந்த அனைவரும் அத்தகைய அறிவை பெற்றவர்களே. அஹ்லுஸ் சுஃபாவில் உட்கார்ந்திருந்த ஒவ்வொருவரும் அத்தகைய மகத்துவம் பெற்றவர்களே. அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைசியாக அதில் சேர்ந்தவராக இருந்தால் அதற்கு முன் சேர்ந்தவர்களின் நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கும்? அவர்கள் எந்த நிலையில் இருந்திருப்பார்கள்? ஆனால் அவர்களில் யாரும் ஹதீஸ்களை அறிவிக்க முன்வரவில்லை அல்லது மக்களை ஈர்த்து அறிவு கற்பிக்க முயலவில்லை. ஏனென்றால் இந்த அறிவு புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது பதிவுகளின் மூலமாகவோ பரவுவதற்கானது அல்ல. இது ஒரு மார்பிலிருந்து இன்னொரு மார்பிற்கு செல்ல வேண்டிய ஒன்று. இது ஒரு கல்பு என்னும் இதயத்திலிருந்து இன்னொரு கல்பிற்கு செல்ல வேண்டிய ஒன்று. அது தன்னுடைய வழிமுறையில் தானாகவே நடைபெறும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை தொகுக்க வேண்டும் அல்லது ஹதீஸ்களை எழுத வேண்டும் என்று ஒருபோதும் அறிவுறுத்தவில்லை. ஏனென்றால் எல்லாம் அல்லாஹ்வின் திட்டத்தின்படி சரியான முறையில் நிகழ்ந்தே தீரும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் இந்த அறிவை பெறாதவர்கள் பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆன்மீகம் பற்றிய அறிவும் இல்லை, ஆன்மீக அறிவை அடைவதற்கான வழியும் தெரியாது. அப்படியென்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் வெளிப்புற அறிவையே சார்ந்து இருப்பார்கள். அத்தகைய மக்களும் அவர்களை பின்பற்றுபவர்களும் வெளிப்புற அறிவை மட்டுமே சார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மீகத்தை கைவிட்டனர். ஆனால் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உலமா மின் சோதரி, உலமாக்கள் என் மார்பிலிருந்து வந்தவர்கள், அதாவது ஆன்மீக ரீதியாக இணைக்கப்பட்டவர்கள். அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்கால உலமாக்களை பற்றி எச்சரித்தார். இத்தகு ஆலிமுல் ஜாஹிலி, அறியாத உலமாக்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரே நேரத்தில் ஒருவர் பண்டிதர் எனும் ஆலிமாகவும் அறியாமை எனும் ஜாஹிலாகவும் எப்படி இருக்க முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்படி கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களுடைய நாக்கு ஆலிம் எனும் பண்டிதர் போல இருக்கும், ஆனால் அவர்களின் இதயம் அறியாமையிலும் இருளிலும் இருக்கும். பின்னர் இது கூறப்பட்ட போது சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள். இது போன்றவற்றை நாம் பல ஹதீஸ்களில் காண்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் ஒன்றாக கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், கல்ப் என்னும் இதயம் கருமையாகிவிட்டால் அதை எப்படி சுத்தப்படுத்தி ஒளி வீசச் செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சுத்திகரிப்பு உண்டு. இதயத்தின் சுத்திகரிப்பு ஜிக்ர் ஆகும். இந்த பதிலை சஹாபாக்கள் கேட்டவுடன் அவர்கள் புரிந்து கொண்டு ஜிக்ர் மூலம் தங்கள் இதயங்களை ஒளி வீசச் செய்தார்கள். ஆனால் இக்காலத்தின் ஆலிம் எனும் பண்டிதர்கள் இதை கேட்டும் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெரிய கூட்டமாக ஜிக்ரை நடத்தி நாவால் ஆயிரக்கணக்கான முறை, 10,000கணக்கான முறை, லட்சக்கணக்கான முறை ஜிக்ர் செய்ய தொடங்கினார்கள். இதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் முதலில் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னவென்றால், இதயத்தை சுத்தப்படுத்த விரும்பினால் ஜிக்ர் கல்பு எனும் இதயத்திலேயே நடக்க வேண்டும். ஏனென்றால் ஜிக்ர் இதயத்தில் நடைபெற வேண்டும். நாவால் மட்டும் செய்வதால் இதயம் சுத்தமாகாது. உங்கள் கால் அழுக்காக இருந்தால் உங்கள் கையை கழுவுவீர்களா? உங்கள் கை அழுக்காக இருந்தால் உங்கள் முகத்தை கழுவுவீர்களா? என்ன முட்டாள்தனம் இது!
அசுத்தம் இருக்கும் இடத்தை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அதேபோல் இந்த ஹதீஸ் தெளிவாக கூறுகிறது. இதயத்தை தூய்மைப்படுத்துவது பற்றி நீங்கள் கேட்டபோது பதில் இதுதான், ஜிகிர் இதயத்தில் செய்யப்பட வேண்டும். இத்தகைய ஜிகிர் செய்பவர்கள் தங்கள் இதயத்தில் மாற்றத்தை அனுபவிப்பார்கள். அவர்களின் அசுத்தங்கள் நீக்கப்படும். இவை அனைத்தும் அவர்கள் உணர்வார்கள். இதயம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் இதில் எதுவும் அனுபவிக்க முடியாது. அவர்கள் அதே வழியில் தொடர்வார்கள். அவர்கள் தாங்களே தங்களை ஜிகிர் செய்பவர்கள், அதாவது ஜாக்கிரீன், ஃபகீர் அல்லது சூஃபி என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது இதற்கான சுருக்கமான வழிதான். இது நாம் எப்போதும் படிக்கும் ஒரு ஹதீஸ். உடலில் ஒரு மாமிச துண்டு இருக்கிறது. அது சுத்திகரிக்கப்பட்டால் முழு உடலும் சுத்திகரிக்கப்படும். அது சிதைந்தால் முழு உடலும் சிதைக்கப்படும். அதுதான் இதயம் எனும் கல்ப். அதுவும் இந்த விஷயத்திற்கான சுட்டிக்காட்டுதலே. எனவே சுருக்கமான வழி என்ன? உங்கள் கல்பை சுத்திகரிக்கவும். மற்ற அனைத்தும் தானாகவே சுத்திகரிக்கப்படும். இதுதான் இதன் பொருள். அது ஒரு சுருக்கமான வழி அல்லவா? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தும் அதுதானே. அப்படி இருந்தும் ஏன் அந்த சுன்னத்தை கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம்? ஆனால் மற்ற எல்லா சுன்னத்தையும் நாம் பின்பற்றுகிறோம். கையின் சுன்னத், காலின் சுன்னத், நாவின் சுன்னத், கண்ணின் சுன்னத், இவைகளை எல்லாம் பின்பற்றுகிறோம். ஆனால் நாம் இதையெல்லாம் தலைகீழாக பின்பற்றுகிறோம். ஆனால் கல்பு தொடர்பான சுன்னத்தை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் அதற்கு முற்றிலும் எதிராகவே செய்து வருகிறோம். முதலில் இதயத்தோடு ஏற்குமாறு கட்டளையிடப்பட்டது. ஆனால் எவ்வளவு பாடுபட்டாலும் இதயத்தோடு ஏற்காமல் செய்தால் அது கல்பை அடையாது. ஆனால் கல்பை அடைவது தானாகவே மற்ற எல்லாவற்றிற்கும் சென்றடையும். உடல் ரீதியாகவும் அதேதான். இதயத்திலிருந்து இரத்தம் செலுத்தப்படுகிறது அல்லவா? இதயத்திலிருந்து இரத்தம் உடலின் அனைத்து செல்களையும் சென்றடைகிறது என்றால் ஆன்மீக ரீதியாகவும் அதேதான். இந்த ஹதீஸ் மிகவும் தெளிவாக உள்ளது. ஆனால் இந்த ஹதீஸின் ஹகீகத் எனும் உள் உண்மை மறைந்து விட்டது. ஏனென்றால் கல்பு எனும் இதயத்தில் ஜிகிர் செய்வது என்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை யாரும் அறியவில்லை. அதை அறிந்தவர்களுக்கு அதன் ஹகீகத் எனும் உள் உண்மை தெரியவில்லை. அவர்கள் அந்த வழியையும் அறியவில்லை. எனவே ஒருவரின் கல்பு எனும் இதயம் ஒளி பெற்றால் அவருக்கு எல்லாம் தெளிவாகிவிடும். இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கும் வகுப்புகளில் இதை பற்றி பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.